அனைவருக்கும் வணக்கம். இன்றும் பல விசேட தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றோம். மிகவும் சுவாரஸ்யமான இலங்கையை மையமாக வைத்த பல்வேறு தகவல்களுடன் உங்களை நாங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறான தகவல்களை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மிகவும் சுவாரஸ்யமான இலங்கை சம்பந்தமான பல்வேறு செய்திகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். முதலிலே அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய எம்பி பதவி இழக்கின்றார். இது நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் தன்னுடைய பதவியை இழக்கின்றார். நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் தன்னுடைய பதவியை பெரிதாக்கியமையால், அதாவது வெற்றிடமாக்கியமையால், விஓபி என்று சொல்வார்கள், பக்கெட் ஆஃப் போஸ்ட் என்று சொல்வார்கள். எனவே இந்த பக்கெட் ஆஃப் போஸ்ட் என்ற அந்த பதவியை வெற்றிடமாக்கியவன் காரணமாக இவருக்கு இரண்டாவது நிலையில் அதிகூடிய வாக்குகளை பெற்றவர் எம்பி ஆகலாம் என்று சொல்லியும் எம்பி பதவியை இழக்கின்ற இந்த நிலை வந்து இருக்கின்றது. எனவே அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பல முறை சொன்னவர் தன்னுடைய எம்பி பதவி இழக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கு பதிலாக இரண்டாவது இடத்தில் இருக்கின்ற கௌசல்யா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வருவார்கள் என்று சொல்லி தான் அதற்கு கவலைப்படுவதில்லை என்று சொல்லியும் அரவாசி காலம் தான் என்று சொல்லியும் மிகுதி அரவாசி காலம் கௌசல்யா எம்பியாக இருப்பார் என்று சொல்லி பல தடவைகள் அவர் தன்னுடைய காணொலிகளில் வெளியிட்டிருக்கின்றார். எனவே இதன்படி சில தினங்களுக்கு முன்னர் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டதன் பிரகாரம் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்து அவருக்கு இரண்டாவது அதிகூடிய வாக்குகளை பெற்ற கௌசல்யா நரேந்திரன் அவர்கள் அந்த பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக தேர்தல் ஆணையாளர் யாழ்ப்பாணத்தில் வைத்து இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். தியாக தீபம் திலீபனுடைய 38வது நினைவு நாள் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் இந்தியா அரசிடம் 5 அம்ச கோரிக்கையை முன்வைத்து இந்திய அரசாங்கத்திடம் 1987ஆம் ஆண்டு இந்தியா அமைதிப்படையிடம் 5 அம்ச கோரிக்கையை முன்வைத்து 12 நாள் நீராகாரம் கூட அருந்தாமல், அதாவது உணவை தவிர்த்து நீராகாரம் கூட அருந்தாமல் 12 நாட்களின் பின்னர் தன்னுடைய உயிரை துறந்திருக்கின்றார். எனவே இந்த எமது மக்களுக்காக 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீராகாரம் கூட அருந்தாமல் எமக்காக ஒரு பெரியோர் தியாகத்தை செய்திருக்கின்ற பெரிய தியாகத்தின் செம்மல் திலீபனின் 38வது நினைவு நாள் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து 12 நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறும். 1987ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி இந்திய அமைதிப்படையினரிடம் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தமிழர்களுக்கான 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தியாகதீபம் திலீபன் அவர்கள், அதாவது அந்த காலப்பகுதியில் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தியாகதீபம் திலீபன் அவர்கள் 5 அம்ச கோரிக்கையை முன்வைத்து இந்திய அரசாங்கத்திடம் வலியுறுத்தி உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதோடு நீராகாரம் கூட அருந்தாமல் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இதன் பின்னர் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி 10:48க்கு அவருடைய உயிர் பிரிந்திருந்தது. இந்த தியாகத்தினுடைய எல்லைகள் கடந்த இந்த தியாக தீபன் திலீபனினுடைய அந்த நினைவு நாள் இன்று 2வது நாளாக கொண்டாடப்படுகின்றது. நல்லூரில் உள்ள அவருக்கென்று அமைக்கப்பட்ட அந்த தியாக தீப அமைவிடத்தில் இந்த நிகழ்வுகள் கொண்டாடப்படுகின்றன. பெருமளவு முன்னாள் போராளிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என்று பலரும் பொதுமக்கள் என்று சொல்லி பல்வேறு தரப்பினரால் இந்த நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து பூர்வாங்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மற்றும் இலங்கையில் 4 மணி நேரத்துக்குள் கடவுச்சீட்டு வழங்கப்படுகின்ற அந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. இது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான சம்பவம். இது சம்பந்தமான பல்வேறு தகவல்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தகவல்களை நீங்கள் தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆகவே இந்த காணொலியை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்து 4 மணி நேரத்துக்குள் கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் என்று சொல்லி அந்த கடவுச்சீட்டு அலுவலகத்துக்கு பொறுப்பான துறை பொறுப்பான பேச்சாளர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது கடவுச்சீட்டு துறை பொறுப்பாளரும் பேச்சாளருமான மகேஷ் கருணாதாசா இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இவர் இந்த கருத்து தெரிவிக்கின்ற போது கடவுச்சீட்டு ஒரு நாள் சேவைக்காக 20,000 ரூபா
அறவிடப்படுவதாகவும் 20,000 ரூபா மொத்தமாக அறவிடப்படுவதாகவும் மற்றும் பழமையான சேவைக்கு 10,000 ரூபா அறவிடப்படுவதாகவும் குறிப்பிடுகின்ற இந்த கருணாதாச இந்த மகேஷ் பேச்சாளர் கடவுச்சீட்டுக்கு பொறுப்பான பேச்சாளர் மகேஷ் கருணாதாசா மேலும் அவர் கூறுகின்ற போது அடையாள அட்டைகளில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் அது காலதாமதம் என்று சொல்லியும், எனவே நீங்கள் உங்களுடைய கடவுச்சீட்டுக்களை எடுக்க வருகின்ற போது அடையாள அட்டையை சரியான முறையில் கொண்டு வாருங்கள். பெயர்கள் ஏதாவது மாற்றங்கள் அல்லது ஏதாவது பிரச்சனைகள் அந்த அடையாள அட்டையில் இருந்தால் தான் அது காலதாமதம் ஆகும் என்று சொல்லியும், மற்றும் பிறப்பு பதிவு பிறப்பு சர்டிஃபிகேட் பிறப்பத்தாட்சி பத்திரத்தையும் சரியான முறையில் கொண்டு வேண்டும். பிறப்பத்தாட்சி பத்திரம் மற்றும் தேசிய அடையாள அட்டைகளுக்கு இடையில் வித்தியாசங்கள் இல்லாமல் சரியாக இருந்தால் அது 4 மணி நேரத்துக்குள் வழங்கப்படும் என்று சொல்லி இந்த மகேஷ் கருணாதாசா என்கின்ற அந்த கடவுச்சீட்டுக்கு பொறுப்பான பேச்சாளர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இது ஒரு உபயோகமான செய்தி. அனைவருக்கும் இந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும். மேலும் கடவுச்சீட்டுக்கு ஒரு நாள் சேவையின் கீழ் ஒரு நாளைக்கு ஒரு நாள் சேவை, அதாவது விசேட சேவையின் கீழ் ஒரு நாள் சேவைக்காக வழங்கப்படுகின்ற அந்த கடவுச்சீட்டுகளின் மொத்த எண்ணிக்கை 1,500லிருந்து 2,000 வரையான கடவுச்சீட்டுகள் ஒரு நாள் சேவைக்காக வழங்கப்படுகிறது என்று சொல்லியும், சாதாரண சேவையின் கீழ் வழங்கப்படுகின்ற மொத்த கடவுச்சீட்டுகள் நாளொன்றுக்கு 1000 கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுவதாகவும் அவர் தன்னுடைய கருத்தில் தெரிவித்திருக்கிறார். சாவகச்சேரி நகர சபை மற்றும் பிரதேச சபை வழக்குகள் எவ்வாறு, அதாவது உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீரத்நாயக்கா ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்றத்தால் சாவகச்சேரி நகர சபை தேர்தல்கள் மற்றும் பிரதேச சபை தேர்தல்களினுடைய தீர்ப்புகள் இதுவரை வழங்கப்படவில்லை என்று சொல்லியும், நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்புகளின் அடிப்படையில் தேர்தல் ஆணைக்குழு செயற்படும் என்று சொல்லியும் ஒரு செய்தியை நேற்று செய்தியாளர் மத்தியில் கூறியிருக்கின்றார் சமன் ரத்நாயக்கா என்கின்ற தேர்தல் ஆணைக்குழு அதிகாரி. அடுத்த ஒரு அதிர்ச்சியான தகவல்களை டிபி சரத் என்கின்ற பிரதி அமைச்சர் ஒருவர் வெளியிட்டிருக்கின்றார். இலங்கையில் அடுத்து வரும் 10 ஆண்டுகளுக்கு தேவையான போதைப் பொருட்கள் சேமித்து வைத்திருக்கின்றன என்று சொல்லியும், இது முழு இலங்கையுமே அழிவுக்குட்படுத்தக்கூடிய ஒரு வேலைகளை முன்னாள் ஆட்சியாளர்கள் கச்சிதமாக செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இனி வருகின்ற 10 ஆண்டுகளுக்கு இங்குள்ள இளம் சந்தைகளை அழிப்பதற்காக பெருமளவு போதைப் பொருட்கள் கண்டெய்னர்களில் மண்ணுக்கு கீழே நிலத்துக்கு கீழே புதைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்கின்ற டிபி சரத் என்கின்ற பிரதி அமைச்சர், இனி வருகின்ற 10 ஆண்டுகளுக்கு இந்த போதைப் பொருட்கள் போதுமானதாக இலங்கைக்கு இருக்கும் என்று சொல்லி கூறுகின்றார். இவை தற்போது கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்படுகின்றன. பல்வேறு இடங்களில் இந்த போதைப் பொருள் தொழிற்சாலைகள் மற்றும் நிலத்துக்கு இருக்கின்ற பல கண்டெய்னர்கள், இதுவரை 3-4 கண்டெய்னர்கள் போதைப் பொருட்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அண்மையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெகல்கே பத்ர பத்மே என்கின்ற அந்த பாதாள உலக குழுக்கள் கூறுகின்ற விசாரணைகளில் கூறுகின்ற தகவல்களின் அடிப்படையில் இந்த போதைப் பொருட்கள் நிலத்துக்கு கீழிருந்து மண்ணுக்கு கீழிருந்து தற்போது அகழ்ந்து எடுக்கப்படுகின்றன. இந்த போதைப் பொருட்கள் இவ்வாறு அகழ்ந்து எடுக்கப்பட்டபடியால் தான் நாடு எதிர்வருகின்ற 10 ஆண்டுகளில் தப்பி இருக்கும் என்று சொல்கின்ற டிபி சரத் என்கின்ற பிரதி அமைச்சர் இந்த விசாரணைகளின் மூலம் தற்போது புதிதாக அம்பாந்தோட்டையில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் ஐஸ் போதை தொழிற்சாலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றதாகவும், இந்த ஐஸ் போதை தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகின்ற ஐஸ் மூலப்பொருட்கள், அதாவது ரசாயன மூலப்பொருட்கள் அண்மையிலே அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றதாகவும், விசாரணைகளின் போது அந்த பாதாள உலக குழுக்கள் திடுக்கிடும் பல தகவல்களை வெளியிட்டு இருக்கிறதாகவும், இதன்போது பலர் அதிரடியாக கைது செய்யப்படுவதாகவும் டிபி சரத் என்கின்ற பிரதி அமைச்சர் கூறுகின்றார். எதிர்க்கட்சி தலைவர் அண்மையில் அனுராதபுரம் மதவாட்சியில் மக்கள் சந்திப்பு ஒன்றை ஏற்படுத்தியிருக்கின்றார். இந்த சந்திப்பில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அனுரா அரசாங்கம் எதிர்க்கட்சிகளின் குரல்களை அடக்குகின்றது என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அன்ற அரசாங்கம் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் குரல்களை அடக்குகின்ற செயற்பாட்டில் தான் ஈடுபடுகின்ற சொல்லி சொல்கின்றார். தாங்கள் பாராளுமன்றத்தில் நாடகம் ஆடவில்லை, அரசாங்கம் தான் நாடகம் ஆடுகிறது என்று சொல்லி கூறுகின்ற இந்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா 2020 தாங்கள் பாராளுமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை கூறுகின்ற போது தங்களுடைய ஒலிவாங்கிகள் மற்றும் ஒலிவாங்கிகள் நிறுத்தப்படுவதாகவும், எனவே தாங்கள் விவாதங்களை நடத்துகின்ற போது விவாதங்களை குழப்புவதாகவும் அரசாங்க தரப்பினர் செயற்படுகின்றனர் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாசா முன்வைத்திருக்கின்றார்.
எனவே இந்த குற்றச்சாட்டுக்கள் நியாயமானதா என்பதற்கு அப்பால் தங்களுடைய மக்கள் தாங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எவற்றையும் பாராளுமன்றத்தில் கதைப்பதில்லை என்றும் இந்த நாட்டு மக்களினுடைய பிரச்சனைகளை கதைக்கின்ற போது அதற்கு ஆக்கப்பூர்வமான பதில்களை வழங்கி அதற்கான தீர்வுகளை மேற்கொள்ள அரசாங்கம் முனைவதில்லை என்று சொல்லியும் மாறாக தங்களுடைய குரல்களை நசுக்குவதில் தான் அரசாங்கம் தீவிரம் காட்டுகிறது என்று சொல்லி இந்த அனுராதபுரத்தில் உள்ள மதவாச்சியில் மக்கள் சந்திப்பு ஒன்றை நடத்திய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். ஒரு சில தினங்களுக்கு முன்னர் நடந்த ஒரு அதிர்ச்சி சம்பவம் தான் நீங்கள் இனி பார்க்க போகிறீர்கள். அதாவது 18, 19 மற்றும் 18, 19 மற்றும் 21 வயது இளைஞர்கள் மிக மோசமாக போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். அவர்கள் மூவரும் கையும் களவுமாக ரெட் கேண்ட் என்று சொல்வார்கள், கையும் களவுமாக ஆதாரங்களுடன் போலீசார் கைது செய்திருக்கின்றார். இலங்கையினுடைய யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள இலங்கையில் உள்ள யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பொம்மை வழியில் இந்த 3 இளைஞர்களும் போதைக்கு அடிமையாகி போதை வஸ்து நுகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி இந்த தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் போலீசார் இவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். இவர்களிடம் பல்வேறு பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. 15 போதை மாத்திரைகள் மற்றும் 50 கிராம் கொரோயின் என்பன இவர்களிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது. விசாரணைகளின் அடிப்படையில் இவர்களை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. எனவே யாழ்ப்பாணத்தில் 18, 19 மற்றும் 21 வயது இளைஞர்கள் இவ்வாறு போதைகளுக்கு அடிமையாகி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இதனை உரிய தரப்பினர் இது ஒரு செய்தியாக எடுத்துக்கொள்ளாமல் இதனை உரிய தரப்பினர் நடைமுறை சிக்கல்கள், அதாவது எதிர்காலத்தில் எமது சமூகம் எந்த வழியில் பாதிக்கப்பட போகிறது என்பதை சற்று சிந்தித்து உரிய தரப்பினர் உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்பது எங்கள் எல்லோரினதும் பெரு விருப்பாக காணப்படுகின்றது. இந்த விருப்புகளை நிறைவேற்றுவதற்கு உரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்களா என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். யாழ்ப்பாண தமிழர்களை காப்பாற்றுவதற்கு எனவே யாழ்ப்பாணத்தில் இந்த போதைப் பொருட்களுக்கான போதை ஒழிப்பு திட்டங்களை செயற்படுத்துபவர்கள் உரிய கிராமங்களுக்கு சென்று உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பலரது விருப்பங்களாக அபிப்பிராயங்களாக இருக்கின்றது. கடந்த ஆட்சியாளர்களால் கைவிடப்பட்ட திட்டங்களை திரும்பவும் அதனை நடைமுறை செய்வதற்காக 17 திட்டங்கள் இவ்வாறு கைவிடப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டங்களை திரும்பவும் நாங்கள் புனர் நிர்மாணம் செய்து திரும்ப செய்வதற்காக 29 பில்லியன் ரூபாய்கள் மேலதிக செலவுக்கு 25 பில்லியன் ரூபாய்கள் தேவைப்படுகிறது என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஏதிச தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார். வடக்கு கிழக்கு மாகாண அபிவிருத்திக்காக அனுரா குமார திசாநாயக்கா உலக வங்கி பிரதிநிதிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றை அனுரா குமார திசாநாயக்காவுடைய அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்த சந்திப்பில் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருப்பதாகவும் குறுகிய காலத்தில் பயனடையக்கூடிய அந்த திட்டங்களை இனங்கண்டு அதனை நடைமுறைப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய திட்டங்களை சர்வதேச நாடுகளுக்கு தெரியப்படுத்துமாறும் கூறியிருக்கின்றார். எனவே டிஜிட்டல் மயமாக்கல், சுற்றுலா, விவசாயம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை இனங்கண்டு குறுகிய காலத்தில் பயனடையக்கூடியவாறான அந்த திட்டங்களை இனங்கண்டு அதனை நடைமுறைப்படுத்துவதாக கூறுகின்ற அனுரா குமார திசாநாயக்கா தற்போதைய தன்னுடைய அரசாங்கத்தினுடைய முயற்சிகளை சர்வதேச நாடுகளுக்கு தெரியப்படுத்துமாறும் இந்த உலக வங்கி பிரதிநிதிகளிடம் அனுரா குமார திசாநாயக்கா எடுத்து கூறியிருக்கின்றார். சமூக பொருளாதார அரசியல் ஸ்திரத்தன்மையை தொடர்ந்தும் தான் பாதுகாப்பதாகவும் இந்த பாதுகாப்பு திட்டங்களுக்கு உலக வங்கி உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லியும் மற்றும் வடக்கு கிழக்கு பிரதேசங்களால் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வது சம்பந்தமான ஆய்வுகளையும் மேற்கொண்டதாக இந்த பிரதிநிதிகளுடைய சந்திப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான செய்திகளை நீங்கள் காப்பதற்காக மறக்காமல் எமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் இவ்வாறான ஒரு செய்திகளை உங்களிடம் வழங்கும் வரை தற்போது நன்றிகள் கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.